ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டேல இருந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. குட்டி ஸ்கூலுக்கு போறாங்கனாலே காலையில எழும்பி லஞ்ச் ஸ்நாக்ஸ் பேக் பண்றவங்கிறதுக்காக ஈவினிங் நிறைய ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன் வேலைகள்ல ஒரு சில வேலைகளை முந்தின நாள் செஞ்சா போதும், ஒரு சில வேலைகளை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே செஞ்சு வச்சிடலாம். அந்த வகையில நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, பிரேக்ஃபாஸ்டோ லஞ்சோ ஸ்நாக்ஸோ இப்படி எல்லாத்துக்கும் காமனா அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய வெஜிடபிள்ஸ் ஆன கார்ன், பச்சை பட்டாணி, இஞ்சி, பூண்டு எப்படி கிளீன் பண்ற, எப்படி எடுத்து வைக்கன்னு பார்க்கலாம். எங்க சைட்ல பட்டாணி சீசன் டைம்ல தான் கிடைக்கும். இல்ல நாகர்கோயில் திருநெல்வேலி போனோம் கொஞ்சம் மொத்தமா எப்பனாலும் வாங்கலாம். இந்த வாட்டி திருநெல்வேலியில இருந்து வாங்கியிருக்கேன். 2 கிலோ வாங்கியிருக்கேன். தோட உடைச்சு எடுத்துருந்தேன். புலாவ், கிச்சடி, வெஜ் பிரியாணி, சூப், பாஸ்தா இப்படி வெஜ்ல பிரேக்ஃபாஸ்டோ லஞ்சோ ஸ்நாக்ஸோ ரெடி பண்றோம்னா இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேலையை பக்காவா முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு. நான்வெஜ்ல நம்ம என்ன குக் பண்ணாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கண்டிப்பா சேர்ப்போம். அதே மாதிரி வெஜ்ல பிரியாணி பண்ணனாலோ புலாவ் பண்ணனாலோ கொஞ்சமா இஞ்சி பூண்டு சேர்த்தோம்னா அது நல்ல பிளேவரா இருக்கும். இந்த டெய்லி உள்ள மெனுல அன்னைக்கு ரெடி பண்ணோம்னா அது ஒரு பெரிய வேலையா தெரியும். கொஞ்சம் பல்கா ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா குக்கிங்க்கு ஈஸியா இருக்கும். 200 கிராம் இஞ்சி, 200 கிராம் பூண்டை நல்ல தோலை நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். நெக்ஸ்ட் கார்ன். இதுவுமே நிறைய சாட் ஐட்டம் லஞ்ச் ரெசிபிஸ்க்கும் யூஸ் பண்ணுவேன். நார்மலா அதை குக் பண்ணியும் கொடுக்கலாம். குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. இத காலையில எடுத்து பீல் பண்றோம்னா கொஞ்சம் அதிக டைம் எடுக்கும். அதுக்காகவே வாங்கின கார்ன்ல தோலை மட்டும் நீக்கிட்டு பொறுமையா உட்கார்ந்து ஒன்னொன்னா பீல் பண்ணாம இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன்னா ஈஸியா வேலையை முடிச்ச மாதிரி இருக்கும். நீங்க யோசிக்கலாம், இப்படி உதித்தி எடுத்து பட்டாணியும் காணையும் எடுத்து ஸ்டோர் பண்றதுக்கு பதிலா ஃப்ரோஸ் பண்ணி வச்சிருக்கதே வாங்கிருக்கலாமேன்னு. அதை விட நான் ரெடி பண்றது பிரைஸ் வைஸாவும் அஃபோர்டபிளா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ற மாதிரியும் வரும். கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிற பட்டாணியும் காணையும் ஏர்டைட் கண்டெய்னருக்கும் மாத்தி அதை ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்றேன். ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்றதுனால அப் டு 1 இயர் வரை வச்சு யூஸ் பண்ணலாம். ஆனா அது வரை இது போகாது. நெக்ஸ்ட் கிளீன் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சியும் பூண்டையும் ஜாருக்கு மாத்தி பேஸ்டா அரைச்சிருந்தேன். இது கூட உப்பு, மஞ்சள், எண்ணெய் சேர்த்து கூட அரைப்பாங்க. நான் இப்படிதான் அரைப்பேன். இந்த விழுத ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணீங்கன்னா 2 ல இருந்து 3 வாரம் வரை வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணீங்கன்னா 2 ல இருந்து 3 மாசம் வரை வச்சு யூஸ் பண்ணலாம். 2 வாரத்துல காலியாயிருங்கிறதுனால ஃப்ரிட்ஜ்லயே ஸ்டோர் பண்றேன். இன்னைக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷனை சூப்பரா முடிச்சிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம்.